ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்திங்கன்னா 10/2/2024 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன ரோலுக்கான வேகன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் செக்யூரிட்டி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 38 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 25 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டில் எது படிச்சிருந்தாலும் முக்கியன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரபிளி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபார் மினிமம் 3 months அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு 3 months முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் மேண்டிட்டரின்னு வந்து சொல்லலை. ஸோ இது வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பி அன் ஆஃபீஸர் வித் மினிமம் ஆஃப் 5 years ஆஃப் கமிஷனர்டு சர்வீஸ் இந்த ஆர்மி ஆர் நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் ஷுட் பி a போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் வித் மினிமம் 5 years ஆஃப் சர்வீஸ் as கிளாஸ் 1 கெசட்டட் ஆஃபீஸர் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா த கேண்டிடேட் ஷுட் பி ஆஃப் த ரேங்க் ஈக்குவல் டு ஆர் அபோவ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வித் மினிமம் 5 years சர்வீஸ் as கிளாஸ் 1 கெசட்டட் ஆஃபீஸர் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கீழே வந்து பார்த்திங்கன்னா நோட்டுன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 5 போஸ்ட்டும், எஸ்டிக்கு வந்து 2 போஸ்ட்டும், ஓபிசிக்கு வந்து 10 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டும், யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 போஸ்ட்டும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 38 வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 years அப் டு 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 years வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் கமிஷனர் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் எமர்ஜென்சி கமிஷனர் ஆஃபீஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5, ஓபிசிக்கு 8 years, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 years வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் டேக்ஸ் ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் ஃபார் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 600 rupees-உம் 100 rupees வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees-உம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்கேல் ஆஃப் பே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் 48,170 69,810 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆர் எனி அதர் டெஸ்ட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி மெயிலையோ இல்லை மெசேஜ்லையோ இல்லை பண்ணலாம். அதே மாதிரி சென்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் அது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் மூலியமாக வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா அவங்களுடைய போர்ட்டலில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஓகே வருதா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பேங்க்கோடைய போர்ட்டலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேவா இருந்தால். ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.